கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கடைசி கால விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பெல் பட்டனை அழுத்தி உடனுக்குடன் உங்கள் தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மளை பார்த்து சொல்லிட்டு போன வருங்க. அப்ப அவர் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிக்கிறார். கூட்டிட்டே போல இன்னும் யாரையும், அதனால இன்னும் அந்த வருகை நடக்கல. 18 வாசிங்கன்னா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா. என்னைக்கே இறங்கி வந்தார். இப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். உயிரோடு நாமும் அவரோடு கூட போறோம். என்னைக்கு நடந்துச்சு? நடக்கல. இது தெசலோனிக்க பட்டணத்திலேயே பிரச்சனை வந்தது. அதனாலதான் 2 தெசலோனிக்கேயர் என்ற கடிதமே பவுல் எழுதினார். இல்லைன்னா 2 தெசலோனிக்க கடிதம் எழுத தேவையில்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் 2 கடிதங்கள் எழுதுகிறார் என்றால் பவுல் அதுல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். ஆனால் 2 தெசலோனிக்கேயருடைய காரியமே வருகை முடிந்து விட்டது என்று நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்பவும் கிறிஸ்தவன் தான் குழப்பக்காரன், இப்பவும் கிறிஸ்தவன் தான் குழப்பக்காரன். குழப்பம் பண்றதே நம்முடைய பாபிலோன் கிளம்புறதே இங்க இருந்துதான், வேற எங்க இருந்துமே கிடையாது. நம்ம தான் ஈஸியா பிசாசு பிடிக்கிறான், என்னன்னு தெரியல. ஆக சொன்னபடி 1ஆம் வருகையிலே இஸ்ரவேலருக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து. சொன்னபடி இஸ்ரவேலருக்கு தான் வந்தார், நமக்கு வரவில்லை. உங்களுக்கு புரியுமோ புரியாதோ சொன்னா என்னைய அந்தி கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கீங்க. முதலாம் வருகை இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான், நமக்காக அல்ல. கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கானானிய ஸ்திரீ ஏதோ வாசிங்க. நான் வந்ததே இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் வந்தேனே ஒழிய மற்றபடி அல்ல, நமக்காக வரல. அவன் ஏற்றுக்கொள்ளாதனால நமக்கு வந்தார், நமக்கு கிடைச்சிச்சு. அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் நமக்கும் கிடைச்சிருக்காது. அப்ப நமக்கு இன்னொரு வழி ஏதாச்சும் வச்சிருப்பாரு. நமக்கு தெரியும் எப்படின்னா நம்மள விட்ட மாட்டாரு. ஏன்னா உலகம் முழுவதும் அவர் கண்ட்ரோல். ஆனா முதலாம் வருகை இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் வந்தார். அந்த இஸ்ரவேல் மக்கள் morally rejected Jesus, officially rejected Jesus. அதனால இயேசு நமக்கு கிடைத்தார். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 11ல 11, 12 2 வசனத்தை எடுத்துங்க. அப்படி இருக்க விழுந்து போகும் படிக்க இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறுகளினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆமென். இப்ப அவன் நல்லா ஆயிட்டான்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதை விட ரொம்ப கிடைக்கும். அதான் பவுல் எழுது. அவன் தவறுன போதே நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குதுன்னா இன்னும் அவன் நல்லா ஆயிட்டானா, ரைட் ஆயிட்டான்னா எவ்வளவு கிடைக்கும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். அதனாலதான் சிலுவையில் கூட இயேசு சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி முடிச்சிட்டார். அவர்களை இஸ்ரவேல் மக்களை எப்படியாவது ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அது ரட்சிப்புக்குள்ள வந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் சொல்றான், பழைய ஏற்பாட்டுல ரட்சிப்பே இல்லைன்றான். இன்னைக்கு இருந்தவங்க சங்கீதத்தை படிக்கிறதே இல்லை போல. சங்கீதக்காரர் ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு தான் எழுதுவார் எப்போ. சரி, பழைய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வேணுமா? எபிரேயர் 11 வாசிக்கோ. எபிரேயர் 11ல வாசிங்கன்னா விசுவாச வீரர்கள் பட்டியல், ரட்சிக்கப்பட்டவருடைய பட்டியல் கணக்கணக்கான போட்டுட்டே இருக்க. அதனால பழைய ஏற்பாட்டிலும் ரட்சிப்பு உண்டு,
பழைய ஏற்பாட்டு மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆனால் தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு, 5% 10% தான். அதனால மெஜாரிட்டி பாவிகள் தான். அதனால எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவராயும் இல்லை எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா மெஜாரிட்டியை வச்சுதான் சொல்லப்படும். நாட்டுல ஒருத்தர் 2 பேர் நல்லவன் இருக்கிறத பத்தியா நாடு நல்ல நாடுன்னு சொல்ல மாட்டாங்க. மெஜாரிட்டி மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அதை வச்சுதான் அந்த அந்த நாட்டை கணக்கு போடுவார்கள். அதன்படிதான் கணக்கு போட்டு எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் ஒருவரும் இல்லை ஒருவராயிலும் இல்லை. இப்படி அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த ரகசியத்தை பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் வாசிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு. நம்மள பார்த்தா நிறைய பேர் நம்ம பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். சீக்ரெட் பவுல் மூலமாக ஏராளமான ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசியங்கள் வேதத்தில் இருக்கிறது. இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டிலே ஒருவருக்கும் தெரியாத ரகசியங்கள், புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் ஏராளம் உண்டு. ரைட், வாசிங்கம்மா. அது என்னவெனில், அந்த ரகசியம் என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், நம்ம புறஜாதியாருடைய நிறைவு உண்டா, நம்மள எல்லாரும் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும். ஒரு பங்கு மக்கள் ரட்சிப்புக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படின்னா இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்போ? மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து, மீட்கிறவர் மேசியா சீயோனில் இருந்து வரப்போகிறார். வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், அல்லேலூயா, ஒரே மலையை நீக்கும் போது உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை இஸ்ரவேலர்கள் அவரை பார்த்து அப்பவே ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். பார்வை பார்வையிலே ரட்சிப்பியா? அல்லேலூயா. ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த ரகசியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக ஜாதிகளிலே அந்த இஸ்ரவேல் மக்களை தான் தேவன் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜாதி இருந்திருக்கும். தமிழ் இருந்திருப்பானா, மலையாளி இருந்திருப்பானா, வடநாட்டுக்காரன் இருந்திருப்பானா, எத்தனையோ மக்கள் உலகத்தில் இருந்திருப்பார்கள். அவங்களெல்லாம் கண்டுக்கல ஆண்டவர். 4000 வருடங்களாய் இஸ்ரவேல் மக்களை மாத்திரமே தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயை போல தந்தையை போல அவர்களை அவர் தாங்கினார், ஏந்தினார், தூக்கினார், தப்புவித்தார். இன்றும் கூட, இன்னைக்கும் கூடங்க, இன்றும் கூட அவர்கள் சிறு மந்தையாக இருந்தாலும், நம்ம சேர்க்க பார்த்து சிறு மந்தைன்றான். இல்லப்பா, இஸ்ரவேல் மக்களை பார்த்தா சிறுமந்தையே சொல்றாரு. சின்ன பசங்க அவங்க கொஞ்சோண்டு ஆட்களே. நம்ம சென்னை மாவட்ட அளவுதான் இருக்கும் போல தெரியுது, தமிழ்நாடு அளவுதான் இருக்கும் போல தெரியுது. ஆக சிறுவர்கள் அந்த கொஞ்சம் பேரு அவர்கள் சிறு மந்தையா இருந்தாலும் அவர்களுக்கு துணை நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு வரப்போகும் யாக்கோபின் இக்கட்டு காலத்தை பற்றி எரேமியா கிட்டே சொல்லுகிறார். பாபிலோனிலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த காலகட்டத்திலேயே வரப்போகிற இக்கட்டு காலம், அந்திகிறிஸ்துவின் காலத்திலே கடைசி 3.5 ஆண்டுகள் மகா பெரிய இக்கட்டு காலம் இஸ்ரேல் மக்களுக்கு வரப்போகிறது என்று சொல்லி எரேமியா 30:6 ஐயோ அந்த நாள் பெரியது. ஐயோ, இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால வசனம்லாம் மாறி மாறி வருது போல. ரைட். ஐயோ அந்த நாள் பெரியது, அதைப்போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இஸ்ரவேலுக்கு இல்ல, நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவெல்லாம் மாம்ச பிரகாரமான யாக்கோபு. ஆமா, அவங்களுக்கு இக்கட்டு காலம் வருதுன்னு எப்ப சொன்னாரு? பாபிலோனிலே அடிமைத்தனத்திலே அவர்கள் இருக்கும் பொழுதே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் இயேசு பிறக்கல, அவரு மரிக்கல, உயிர்த்தெழல, அதுக்கப்புறம் சபையும் இல்லை, ஒன்னும் இல்லாத காலகட்டத்திலேயே அப்பவே சொல்லிவிட்டு போயிருக்கார். அதிலும் அவர்களை, இஸ்ரவேல் மக்களை பற்றி நம்ம தெரியணும். முதல்ல அவர்களை ஆவிக்குரிய ரீதியிலே பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இன்னைக்கும். அதனால அவரு
முத்தூது என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 3 விதமான தூதுகளை சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற தூது கிறிஸ்தவனுக்கு அல்ல. கிறிஸ்தவன் அப்ப இருக்க மாட்டான். நம்ம எல்லாரும் ரகசிய வரிகளே போய்விடுவோம். கிறிஸ்தவன் இருக்க மாட்டான். வெளிப்படுத்தல் 14 சொல்லப்பட்ட அந்த 3 தூதுகளும் 3 தூதர்கள் மூலமாய் சொல்லப்படுகிறது. நிச்சயமாய் சுவிசேஷம் எல்லாம் நம்ம மூலமா சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புவாரு. நம்ம இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால தேவதூதர்களை கொண்டே வானத்தில் சொல்லிட்டு போறாரு. வெளிப்படுத்தல் 14 3 தூதர்கள் 2 சாட்சிகளை வைத்திருக்கிறார் அவர்களுக்காக, நமக்கல்ல. 2 சாட்சிகள். அதெல்லாம் சண்டை நம்ம மக்களுக்குள்ள. நீ தான் இப்ப இருக்க போறது இல்லையே, நீ ஏன் சண்டை போடாத பத்தி? நீ தான் அதுக்கு முன்னாலே போய் அவன் எவனோ வர்றான், மோசே வர்றான், ஏனோக்கு வர்றான், எலியா வர்றான், உனக்கு என்ன பத்தி? இதுலயே சண்டை போட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா சண்டை போடுறது. இதுல வேற மூட்டி ஒரு ஆட்கள் வேற. இப்படி எல்லாம் இருக்குது. இருந்துட்டு போகுது. 2 சாட்சிகளை அவர்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த 2 சாட்சிகளுடைய பிரசங்கத்தின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் மாற்றப்படுவார்கள். பெரிய அவங்க மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க, மாற்றப்படுகிறார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29 அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது, அது அப்படியே நடக்க போகிறது. வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும். எதற்கு பின்புனா முன்னால உள்ளத படிச்சு பார்க்கணும். உலகத்தில் சிதறி கிடக்கிற அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு இஸ்ரவேலை சேர்த்து விடுவார். அதற்கு பிற்பாடு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்ல. பழைய ஏற்பாடு முழுவதுமே இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான். பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ சபையை பற்றி ஒன்று கூட இல்லை. கிறிஸ்தவ சபை ரகசியமாகவே இருந்தது. பவுலுக்கு தான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே உள்ளது பூரா இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான். அதனால இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம், அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவான நமக்கு வந்தது என்றுதான் பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி, நாங்களும் பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷையை பேசுகிறோம், அற்புத அடையாளங்களை செய்கிறோம் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பேசுகிறார். அதனால இப்போ இந்த காரியம் இஸ்ரவேல் மக்களுக்கு நடக்கணும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29 நடக்கணும். இன்னைக்கு தேதி வரைக்கும் நடக்கல இஸ்ரவேல் மக்களுக்கு. இன்னைக்கு தேதி நடக்க போகுது. வாசிங்கம்மா. அந்நாட்களுக்கு பிற்பாடு அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் பாருங்க. ஃபைனல் டே இருக்குதே, கோவாக்கிற நாள், நியாய தீர்ப்பு நாள். அதுக்கு முன்னாலேயே நடக்க போகுது இது இஸ்ரவேல் மக்களுக்கு. அந்திகிறிஸ்துவுடைய கடைசி 3 ஆண்டுகளிலே நடக்க போகிறது இது. இதை பார்த்தே இஸ்ரவேல் மக்கள் ஆவியை மனம் திரும்ப போகிறார்கள். இதெல்லாம் அவங்களுக்காக வைக்கப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் அது மாத்திரம் இல்லை. 1,46,000 பேர் 1,46,000 பேர் இஸ்ரவேல் மக்களை ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர் என்று சொல்லி 1,46,000 பேர் இஸ்ரவேல் மக்களை பிரித்தெடுத்து அவர்களை ஊழியத்திற்கு என்று ஒதுக்கி வைத்து அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். ஆக இஸ்ரவேல் மக்கள் மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு பாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, மீதமான இஸ்ரவேல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வச்சிருக்கா தெரியுமா? ஏதோமியர் பாதுகாப்பு கொடுப்பார்களாம், மோவாபியர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்களாம். எந்த எகிப்திலிருந்து வந்தார்களோ அந்த எகிப்தியர் பாதுகாப்பு கொடுப்பார்களாம். 2ஆம் வருகையில ஏதோமியர்களையும் ரட்சிக்கப்படுவர் இருக்கிறார்களாம், மோவாபியர்களும் ரட்சிக்கப்படுவர் இருக்கிறார்களாம், எகிப்திலும் ரட்சிக்கப்படுவர் இருக்கிறார்களாம். ஒரே மலையில கால் வைக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அந்த தேசமெல்லாம் போய் அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு தான் ஒரே மலையில கால் வைக்க போறாராம். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் வசனங்கள் ஏராளம் இருக்கிறது, நேரம் இல்லை உங்களுக்கு. அந்த நாட்களில் தான் முதல் வருகையில் வந்த மேசியா இவர்தானோ என்று அவர்கள் நினைப்பார்கள் இஸ்ரவேல் மக்கள். அப்பதான் நினைப்பார்
ஓ இவர் தான் நம்ம மாற்ற கொண்டுட்டாங்களோ அவருக்காக ஏங்குவார்கள். இதை பற்றியெல்லாம் தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24:25 கிறிஸ்தவ சபைக்கு அல்ல. 24:25 ஏன்னா கிறிஸ்தவ சபை பற்றியே தெரியாது. கிறிஸ்தவ சபை உருவாகாத ஒன்றும் தெரியாது. அவருடைய கேள்வி என்ன தெரியுமா? இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த ஆண்டிலே கடைசி கூட்டமா இருக்கா, கொஞ்சம் வழக்கமா சொல்லலாம் இருக்கேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எவைகள் யா? முன்னாடி கேட்டாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் சொன்னார்ல. இது எப்ப நடக்கும்? ஒண்ணு உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எல்லாம் இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான், நம்மை பற்றியே இல்லை. புறஜாதியாருக்கு ரட்சிப்பு இன்னும் போகல, வீடு கட்டுகிறவர்கள் இன்னும் ஆகாது என்று அந்த கல்லை தள்ளவில்லை. தள்ளின பிற்பாடுதான் நமக்கு வருது. அதனால மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது முழுவதும் இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் பூரா. அதுல பாழாக்குகிற அருவருப்பை குறித்து, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. யாரா? அந்திகிறிஸ்து. இது யாரை பத்தியா? யாருன்னு சொன்னார்? இஸ்ரவேல் மக்களுக்காக பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, பரிசுத்த ஸ்தலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் நிற்க காணும்போது பூரா இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லப்படுது. நமக்கேது பரிசுத்தலம், நமக்கேது ஆலயம்? நாமே ஆலயம் சொல்லிட்டு போட்டாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு தான் ஆலயம் இருந்தது. இயேசு இருந்தபோது இயேசு மரித்தார், ஆலயம் அவுட்டு. மரித்த அன்னைக்கு திரைச்சீலை கிழிந்தது, பரிசுத்தலமும் மகாபரிசுத்தலமும் ஒன்றாகி போய்விட்டது, ஆலயம் அவுட்டு. நம்மால கிபி 70 அழிச்ச போதுதான் ஆலயம் அவுட்டுன்றான். இல்லையா, அவர் மரித்த போதே அவுட்டு ஆலயம். அதுக்கப்புறம் ஆலயமே இல்லை. அதுக்கப்புறம் ஆவியானவர் அந்த மகிமை நமக்குள்ளே வந்திருக்கிறது. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப நாமே அந்த ஆலயம். ஆமென். அதனால நிறைய காரியங்கள் நமக்கு புரிய வேண்டியிருக்கிறது. அதனால அது முழுவதும் இஸ்ரவேல் மக்களுக்காக மத்தேயு 24:25 சொல்லி இருக்கிறார், நமக்கல்ல. அதில் சொல்லப்படும் வருகையும் இரண்டாம் வருகை தான், இஸ்ரவேல் மக்களுக்காக வரக்கூடிய வருகை தான், நமக்காக அல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரைக்கும் வாசிங்களே. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே, அந்நாட்களிலே உபத்திரவம் முடிந்தவுடனே, இல்லையா? உபத்திரவத்துல கிறிஸ்தவன் இருப்பானா? இப்படி சொல்ற சபையும் உண்டு. புரியுமோ புரியல தெரியல. ஆனா உபத்திரவத்துல கிறிஸ்தவன் இருப்பான்னு சொல்லக்கூடிய சபையும் உண்டு. அந்த இரு நாட்களிலே கிறிஸ்தவன் இருப்பான்னு சொல்லக்கூடிய சபைகளும் உண்டு. வேறும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. பிற்பாடு நான் சொல்ல போறேன். பாருங்க, உபத்திரவ நாட்களுக்கு பிற்பாடு சூரியன் அந்தகாரப்படும், நம்ம இருக்க மாட்டான். சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும், நம்ம இருக்க மாட்டான். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், நம்ம இருக்க மாட்டோம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். மாத்தீங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த சபை இருந்துச்சுன்னா புலம்புமா சந்தோஷப்படுமா? என்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த சபை இருந்தா கலங்குமா சந்தோஷப்படுமா? சந்தோஷப்படும். அப்ப அங்கே சபை இல்லை. இப்ப சபை என்ன ஆச்சு? அடுத்த கேள்வி வரப்போகுது இல்ல? அப்போ மத்தேயு 24:25 சொல்லப்பட்டது பூராவே நமக்கு அல்லப்பா. நல்லா அவங்க எல்லாரும் கண்டு புலம்புவார். அவன் அது எப்படியெல்லாம் புலம்புவாங்கிறது சக்கரியா 14 வாசிங்கன்னா தெரியும். வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். அங்க போய் மலைக்கு பக்கத்துல நின்று பாறையே என் மேல விடு, நான் சாவரேம்மா, கூடாது.
சாக நினைக்கிறான், சாக முடியவில்லை. நம்ம வாழவே நினைக்கல, ஆனாலும் வாழ வைக்கிறார் தேவன். அல்லேலூயா. அவன் சாக நினைச்சு சாக முடியலையா? இது என்ன திருநெல்வேலி கலெக்டர் ஆபீஸ் பெட்ரோல இல்ல, கர்த்தர் பெரியவர். பரவாயில்ல. ஆக அப்படி என்றால் இரண்டாம் வருகை இருக்குதுன்ற அவங்கள தான் கூட்டி போக போறாருன்ற இரண்டாம் வருகையில மாயாதினி இரண்டாம் வருகையில அவங்க தான் வர போறாங்கன்ற முத்து அவங்களுக்கு தான்ற, இரண்டு சாட்சிகள் அவங்களுக்கு தான்ற, 1,50,000 அவங்களுக்கு தான்ற, யோவேல் 2வது 28, 29 அவங்களுக்கு தான்ற, இப்படி எல்லாமே அவங்களுக்கு 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 இரண்டாம் வருகை அவங்களுக்கு தான்ற. நமக்கு ஒண்ணுமே இல்லையா? அந்த கேள்வி. நமக்கு ஒண்ணுமே இல்லையா? அடுத்த கேள்வி. அப்ப அவங்களுக்கு தாங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிடலாமா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் வாசிக்கிறேன். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஒரு தடவை மறிச்சிட்டானா அதுக்கப்புறம் சுவியே சொல்லக்கூடாது. எவனாச்சும் பாதாளத்தில் போய் சுவியே சொன்னாலும் சொன்னான்னா வசனத்துக்கு விரோதி அவன், பிசாசின் கிரி அவனுக்குள்ளே இருக்காது. புரிஞ்சுக்கோ. பேசிக் தாட்டே தெரியாம ஏதோ வளர்றது, தாத்தா சொன்னாரு பாட்டி சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கிறது அல்ல. உனக்கு ஆவியானவர் என்ன சொன்னாரு, வசனத்தின்படி என்ன அவர் சொன்னார், அதான் முக்கியம். 9:27 மறுபடியும் வாசிக்குமா? அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு எப்ப முதல் வருகை ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ரட்சிப்பை அருளும்படி நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா? அவருடைய இரண்டாம் வருகையில ரட்சிப்பு நமக்கு வருது. ஏற்கனவே வந்துருச்சு ரட்சிப்பு. இப்ப ரட்சிப்புக்கு வேண்டும் என்று காத்திருக்கிறவன் விசுவாச கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய இஸ்ரவேல். அவனுக்காகத்தான் 1,40,000, அவனுக்காகத்தான் யோவேல் 2:28, 29, அவனுக்காகத்தான் முத்தூது, அவனுக்காகத்தான் 2 சாட்சி. அப்ப அவன்லாம் ரட்சிக்கப்படணும். அதே நினைக்கிறான். அவனுக்காக வரப்போகிறார். அதுதான் இரண்டாவது. அவனுக்காக முதலாம் வருகையும் அவனுக்காக, இரண்டாம் வருகையும் அவனுக்காக. அப்படி என்றால் நமக்கு வருகை இல்லையா? உண்டு உண்டு உண்டு. நம்ம சபை 4000 வருடங்களாய் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தருக்கும் தெரியாது. இஸ்ரேல் மக்களை பத்தி உலகத்துக்கே தெரியும். அமெரிக்காக்காரன் இஸ்ரேல் விஞ்ஞானிகளை எல்லாம் உடவ மாட்டேங்கிறான். இஸ்ரேல் நாட்டுக்கு இஸ்ரேல் விஞ்ஞானி இல்லைன்னா அமெரிக்கா அவுட்டு. அதனால அந்த 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 மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க காத்திருக்கிறார் தேவன். வரப்போது அவன் 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 ரட்சிப்பாக காத்திருக்கிறான். சரி, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 4000 வருடமாய் நம்மளை பத்தி ஒருத்தருக்குமே தெரியாது. கிறிஸ்தவ சபை வரும்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. 4000 வருடங்களாய் பவுல் மூலமாய் தான் வெளிப்படுத்தப்பட்டது இந்த சபை. ஒரே ஒரு வசனமா தான் சொல்றேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும். இந்த ரகசியம் எந்த ரகசியம் தெரியுமா? சபை கட்டப்படுகிற ரகசியம். அதுக்கு முன்னால உள்ள எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிக்கணும். வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா 6ஆம் வசனம் தான் ஃபைனல். சொல்லுங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. முற்காலத்திலே ஏசாயாவுக்கு சொல்லப்படல, எசேக்கியேலுக்கு சொல்லப்படல, எரேமியாவுக்கு சொல்லப்படல, ஒருத்தருக்கும் சொல்லப்படல. பவுலுக்கு தான் முதல் இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த ரகசியம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு வரி சொல்லிட்டு போனார். ஒரே ஒரு வரி. மத்தேயு 16:18. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஒரு வரி தான். சீக்கிரத்துக்கே புரியல. அது ஒரு வரி தான்.
ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து நிறைந்த ஒரு பிற்பாடுதான், ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர்களை ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடுதான் ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்ற உணர்வு அங்கே பிரதிபலித்த பிற்பாடுதான் அவர்களுக்கு தெரிந்தது. மத்தேயு 16:18 உண்மையா இது நடக்குதியா? நம்மெல்லாம் கிறிஸ்தவ சபை, இது ஜீவ மார்க்கம், இது வித்தியாசமான மார்க்கம். இந்த மார்க்கமும் இஸ்ரேல் மார்க்கமும் வேற, இந்த மார்க்கமும் புறஜாதி மார்க்கமும் வேற, நம்ம மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் இது வேற. அப்பதான் அவங்களுக்கு புரிந்தது. அல்லேலூயா. ஆக இயேசுவின் மேல் கட்டப்பட்டது, ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்த இந்த சபை ரகசியமாகவே எடுத்துக்கொள்ளப்படும். ரகசியமாகவே. நம்மளே ரகசியமா ஓடிடலாமா? ஓட முடியுமா? அமெரிக்காவுக்கே போக தெரியாது. ரூட் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், எங்க போகணும் அங்க போகணும், அந்த இதுல பிளைட்ல அங்க இறங்கணும், அங்க இருந்து இறங்கி எப்படி போறது, ரூட் எல்லாம் பார்த்துட்டு போறது. பரலோகத்துக்கு போறதுக்கு ரூட் இருக்கு அவனுக்கு. இப்ப நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், ரூட்டு தெரியாம இங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க போல தெரியல நமக்கு. தேவனை தவிர பரலோகத்திலிருந்து இறங்கி பரலோகத்துக்கு போறவன் ஒருத்தரும் கிடையாது. யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி போட்ட ஏதோ சொல்றாங்க, கேப்பையில நெய் உழுதுன்றான், நம்மளால நம்புறான், நம்பி போட்டோம், தப்பு இல்லை. ஆனா கடைசியில தப்பி போவாய், தப்பி போன நட்சத்திரங்களை போல மாறி போவாய். ஜாக்கிரதை இருங்கள். ரைட், பரவாயில்ல. இப்போ இயேசுக்கு நானே வழியும் சத்தியமும், அவர் தான் வழி, அவர் ஒன்னா வழி கூட்டி போறோம்ல. வாய், ஐ ஆம் தி கைட். வா தேவா, என் பின்னாலே வாங்க எல்லாரும், என் பின்னாலே வாங்க எல்லாரும். அப்படியே எங்க போய்வாரு? பரலோகத்துக்கு போய் பிதாவாகி தேவன் இருக்கிற இடத்துல போய் அவரோட கூட நம்மளையும் உட்கார வச்சு நமக்கு அங்கே இருக்கக்கூடிய பரம எருசலேமெல்லாம் காட்டி, அல்லேலூயா, நமக்கு எந்த ஆயத்தம் பண்ணிக்கிற இடத்தெல்லாம் காட்டி அங்கே எல்லாம் வச்சு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதைத்தான் ரகசிய வருகை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ரகசிய வருகை எங்கேயே போட்டு பைபிள்ல? ரகசிய வருகை எங்கேயே போட்டு பைபிள்ல? நான் கேட்கிற கேள்வி, ஜெபமே ஜெயம் எங்கேயே போட்டு பைபிள்ல? ஒரு வரி காட்டு. அப்புறம் ஏன் ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் சொல்லி இருக்கிறேன்? ஜெபமே ஜெயங்கிறது உண்மைதான். ஒரு வரி கூட காட்டல, பைபிள்ல இல்ல. பைபிள்ல வரி இல்லைங்கிறதுனால பொய்யாயிருமா? சரி, திருத்துவம் பைபிள் இருக்கா? ஒரு வரி காட்டு. ட்ரினிட்டின்னு பைபிள் இருக்கா? ஒரு வரி காட்டு. இல்லை. அதனால திருத்துவங்கிறது பொய்யாயிருமா? ரகசிய வருகைன்னு ஒரு வேர்டு இல்லைங்கிறதுனால பொய்யாயிருமா? இன்னும் நான் சொல்றேன், முழுக்கு ஞானஸ்தானம்னு எங்கேயாச்சும் இருக்குதா? சிஎஸ்ஐ பிஷப் என்கிட்ட வந்து உட்கார்ந்து ஒரு நாள் முழுவதும் பேசிட்டு இருந்தார். முழுக்கு ஞானஸ்தானம் இருக்கா பைபிள்ல? இல்லைன்னு. இப்படி சொன்ன ஒரே பெந்தெகோஸ்தே பாஸ்டர் நீங்க தான். உண்மையை சொல்லுகிறோம், முழுக்கு ஞானஸ்தானம் இல்லை, அதனால முழுக்கு ஞானஸ்தானங்கிறது பொய்யா? யோசிக்கிறது. இன்னொரு காரியம் கூட சொல்றேன், இந்த ஆண்டவர் பொங்கல் செட்டு போனாரே, நீங்க அப்பமும் ரசமும் என் நினைவாய் செய்யுங்கள், என்னுடைய மரணத்தின் நினைவாய் செய்யுங்கள் கேட்டு போனார். எங்கேயாவது அப்போஸ்தலன் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தாங்க இருக்கா? அப்பம் விட்டாங்க, அப்பம் விட்டாங்க போட்டு ரசம் குடிக்காங்கன்னு போடல. அதனால நம்மளும் ரசம் குடிக்காம விட்டுலாமா? ஒரு காரியம் சொல்லப்பட்டது என்றால் அதற்கு முன்னும் பின்னும் உள்ள சரித்திரங்கள், ஜெபமே ஜெயம்னா அதுக்குரிய சரித்திரங்களை எல்லாம் பார்க்கணும். ஜெபத்தினால ஜெயம் கிடைச்சிருக்குதா? யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குது? அதை வச்சுதான் நாங்கள் ஜெபமே ஜெயம்னு சொல்றோம். திருத்துவங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? வசனங்கள் இருக்கா? அதை வச்சுதான் திருத்துவம்னு சொல்றோம். நாங்க முழுக்கு ஞானஸ்தானத்துக்கு ஆதாரம் இருக்கா? அதை வச்சுதான் நாங்க முழுக்கு ஞானஸ்தானம் சொல்றோம். அந்த மாதிரி ரகசிய வருகைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அதை வச்சுதாயா நாங்க ரகசிய வருகைன்னு சொல்றோம். ஒரு வேர்டு இல்லைங்கிறதுனால அது இல்லை என்று அல்ல. ஆமென். இந்த ரகசிய வருகை எப்ப நடக்குமா? வெளிப்படுத்தல் 3:10 வாசிங்க. நிறைய பெந்தெகோஸ்தேக்காரங்க இப்ப ரொம்ப கெட்டுப்பட்டாங்க. பெந்தெகோஸ்தே சபையில எல்லாரும் இப்போ பழைய நிலைக்கு வந்துட்டாங்க, ரோமன் கத்தோலிக்க நிலைக்கு வந்துட்டாங்க.
அந்த கிறிஸ்து காலத்திலையும் நம்ம சபை இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு பெந்தெகோஸ்தேல பாதி பேர் வந்துட்டாங்க. வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதுவரைக்கும் அப்படி ஒரு சோதனை காலம் அல்ல பூமியின் பூச்சக்கரத்தில். இப்ப அப்படி ஒரு சோதனை காலம் வரப்போகுது. அதான் அந்திகிறிஸ்துடைய காலம். அதிலே உன்னை காப்ப சொன்னா ஜீவார செய்ய மாட்டாங்க. சொல்லுகிறதை செய்கிற தேவன், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிற தேவன். இதை ஆரம்ப நாட்களிலே சிபிஎம் 1905 இந்த சென்னை பட்டணத்திற்கு இந்த இந்தியாவிலே உலகத்திலே சிபிஎம் உருவான காலத்திலிருந்து இந்த வசனத்தை ஸ்ட்ராங்காய் சொல்லிக் கொண்டிருந்த அந்த சிபிஎம் கூட இப்பொழுது மாறி போய்விட்டது. அதிகரிச்சு காலத்திலே நம்ம இருப்போம்னு இப்போ உபதேசம் புத்தகம் போடுறான். கைவிடப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் புத்தகம் போடுறான். ஜாக்கிரதையார்கள், பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கெஞ்சிக்க சிங்கமோர் அழைந்து கொண்டிருக்கிறான். அதனால அந்தி கிறிஸ்துவுக்கு அந்த பூச்சக்கரத்தை வரப்போகிற பயங்கரமான அந்த இக்கட்டான காலத்துக்கு முன்னாலேயே தேவன் நம்மை காப்பார். 2 Thessalonians 2 6 முதல் 8 வசனங்கள் வாசிங்க. 2 Thessalonians 2 6 முதல் 8 வசனங்கள். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றோ. யாரு அந்தி கிறிஸ்து வெளிப்பட போறான்? இன்னும் வெளிப்படல. அவன் வெளிப்படத்துக்கு முன்னாலே தடை செய்கிறவன் ஒருவன் இருக்கிறான். யார் அவன்? வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இது தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே. நிறைய பேர் பரிசுத்தாவியானவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் பூமியை விட்டு போயிட்டாருன்னா யோவேல் 2 அதிகாரம் 28 29 எப்படியா நடக்கும் இந்த பூமியில? 1,40,000 பேர் எப்படியா ஊழியங்குவான் இந்த பூமியில? 2 சாட்சிகள் எப்படியா சாட்சி ஒலி சுவிசேஷம் சொல்லுவான்? இதெல்லாம் யோசிக்கிறது நம்ம ஆட்கள். தடை செய்கிறவன் அது ஆவியானவர் அல்ல. ஆவியானவருடைய உதவியோடு சபையாராகிய நாம் தான் இப்போ அறிவு வரக்கூடாது ஆண்டவரே, இப்போ அந்திகிறிஸ்து வரக்கூடாது ஆண்டவரே. இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஆராய்ச்சி செய்திகள் நீங்கள் தொடர்ந்து கேட்க ரெவரண்ட் டாக்டர் ஜேவியர் அவர்கள் எழுதின ஆராய்ச்சி நூல்களை வாங்கி வாசிங்கள். அவைகள் ஆவன: கருகலான சத்தியம் பாகம் 1, 2, தெரிந்து கொள்ளுங்கள் பாகம் 1, 2, வியாதியா மரணமா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் பாகம் 1, 2, வெளியரங்கமாகாத தீர்க்க தரிசனங்கள், கதைகள் 60, சிறுவர் ஊழியம், இஸ்லாமியரின் கேள்விகள், உங்களுக்கு தெரியுமா, கள்ள உபதேசக்காரர்களின் கேள்விகள், ரத்தம் சிந்தித்தான் பாவ மன்னிப்பா. இது போன்ற ஆராய்ச்சி நூல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திரையிலே தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் செய்தோ அல்லது குறுஞ்செய்தி அனுப்பியோ உங்கள் புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாங்குங்கள், வாசியுங்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். ஆமாம்.